ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தையல் பலகை. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா போன கிளாஸில் நம்ம டபுள் லேயர் மேக்ஸியுடைய கட்டிங் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இன்றைக்கி அதோடைய ஸ்டிச்சிங் தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 2 லேயர் வச்சு எப்படி வந்து ஒரு மேக்ஸி வந்து தைக்கணும், அதாவது குர்த்தி மாதிரி எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி டபுள் லேயர் மேக்ஸி இல்லைன்னா குர்த்தி நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஸ்டிச்சிங் வந்து இன்றைக்கி கிளியராக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 போர்ஷனாக கட் பண்ணி வச்சுருக்கோம். யோக் தனியாகவும் பாட்டம் தனியாகவும், ஸ்கர்ட் போர்ஷன் தனியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஸ்கர்ட் வந்து கேதரிங் மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ நம்ம ஃப்ரில் மாதிரி ரெடி பண்ணணும், கேதரிங் மேக்ஸி மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ டபுள் லேயர் மேக்ஸியில் வந்து யோக் போர்ஷன் பாட்டம் போர்ஷன் 2 தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் எடுத்துக்கோங்க. டாப்பில் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம சென்டர் டாட் வந்து பிடிக்கணும். ஸோ சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம், அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கிளாத்தை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டுடைய போர்ஷனை 2ஆக மடக்கிட்டு அங்கே சென்டர்லேருந்து பாதி எவ்வளோ இருக்கோ, இடுப்புடி அகலம் வேஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதில் பாதியை மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் முன்னாடி பின்னாடி ஒரு மார்க் பண்ணி ஹைட் வந்து 5 இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் டாட்டுடைய ஹைட் வந்து நீங்கள் 5 இன்ச் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் பண்ணிக்கிறீங்களோ அதை அப்படியே கிராஸாக வந்து டாட் வந்து பிடிச்சிடணும். கீழேருந்து 1/2 இன்ச் அகலத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே வரையில் அப்படியே ஷார்ப்பாக வந்து டாட் வந்து எப்பவும் போல் ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம டாட் பிடிப்போமோ அதே மாதிரி டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுட்டு நல்லா கூர்மையாக வந்து முடிச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து சென்டர் டாட் வந்து ஃபினிஷ் ஆயிடும். இதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கமும் மார்க் பண்ணியிருப்போம். இப்போ இன்னொரு பக்கமும் வந்து டாட் வந்து பிடிக்கணும். ஸோ ஷோல்டர் அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம எங்கே டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ நான் வந்து 3.5, அதாவது எனக்கு வந்து மொத்தமாக 8 இன்ச் இருந்தது. அதில் பாதி வந்து 4 இன்ச் அதில் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் 1/2 இன்ச் முன்னாடியும் பின்னாடியும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு சென்டர் டாட் வந்து நான் பிடிச்சிக்கிறேன். ஸோ எப்பவும் போல் நீங்கள் ப்ளவுஸ்க்கு எப்படி டாட் பிடிப்பீங்களோ அதே மாதிரி தான் டாட் வந்து பிடிச்சாச்சு. இப்போ நல்லா கீறி விட்டுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி பேக் பார்ட்லேயும் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம டாட் பிடிச்சாச்சு. இதே மாதிரி பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்போ நான் அப்படியே ரஃப்பாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். எதுவுமே மார்க் பண்ணாமல் அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு ஷோல்டருடைய மிட் பாயிண்ட்லேருந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/2 இன்ச் அகலத்துக்கு டாட் வந்து பிடிச்சிக்கிறேன். கீழே 1/2 இன்ச் அகலத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி மேலே வரையில் 5 இன்ச் மார்க் பண்ணி உயரம் வந்து 5 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே ஷார்ப்பாக முடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா எதுக்கு நம்ம டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். ஓகே, லூஸ் இல்லாமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அதனால தான் நீங்கள் டாட் விருப்பப்பட்டால் பிடிச்சிக்கலாம். இல்லைனா டாட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணாமல் அப்படியே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மேக்ஸி டைப்பில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது ஃபுல்லாக வந்து தரையை தொடுற அளவுக்கு தான் மேக்ஸி வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இதை குத்தியாகவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுடைய நீயோடைய கீழே, நீயை விட அதாவது முழங்காலில் விட கீழே வரைக்கும், அதை விட கொஞ்சம் கீழே வரைக்கும் நீங்கள் லெக்கிங்ஸ் கூட போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த டபுள் லேயர் மேக்ஸி வந்து நீங்கள் ஃபுல்லாக தைச்சிங்கன்னா தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகே, இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம சென்டர் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ யோக் போர்ஷனில் வந்து நம்ம சென்டர் டாட் வந்து 2 பார்ட்லேயுமே நம்ம வந்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே பிடிச்சாச்சு. இப்போ டாட் பிடிச்சது போக நான் அளந்து பார்க்குறேன், வேஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்க்குறேன். இப்போ 8 இன்ச் இருக்குது எனக்கு. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸில் நெக்கை வந்து நம்ம அடித்து திருப்பணும். ஸோ நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம லைனிங் கிளாத் வந்து இதில் அட்டாச் பண்ண அட்டாச் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி இது காட்டன் கிளாத் அப்படிங்கிறனால நம்ம லைனிங் கிளாத் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து சாரீ யூஸ் பண்ணுறீங்க, உள்ளே வந்து உங்களுக்கு தெரியுது, உள்ளே வந்து அப்படியே ஸ்கின் எல்லாம் தெரியுது அப்படின்னா நீங்கள் லைனிங் கிளாத் கொடுத்து கூட எப்பவும் போல் அடித்து திருப்பிக்கோங்க. இப்போ நான் லைனிங் கொடுக்காதனால நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 1.5 இன்ச்சு அகலத்துக்கு வந்து கிராஸாக வந்து துணி எங்கே இழுத்து பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்கும், அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கட் பண்ண கிராஸ் பீஸை வந்து இந்த மாதிரி ஒன்றை வந்து நீங்கள் செங்குத்தாகவும், ஒன்று வந்து ஸ்லீப்பிங்காகவும், அதாவது படுக்க வச்ச மாதிரியும் ஸ்லீப்பிங்காகவும், ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சு இந்த மாதிரி முக்கோணமாக அப்படியே கிராஸாக ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கிராஸ் பீஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் ப்ளவுஸில், அதே மாதிரி தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸோ நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி 2 கிராஸ் பீஸையுமே நம்ம வச்சு அட்டாச் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு மேலேயும் கீழேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கணும்.
ஒரு கிராஸ் பீஸை வந்து நம்ம ஸ்லீப்பிங்லேயும் இன்னொரு கிராஸ் பீஸை ஸ்ட்ரெயிட்டாகவும் வெர்டிக்கலாகவும் வைக்கணும். அதாவது நின்ன மாதிரியோ ஸ்ட்ரெயிட்டாகவும் நிற்கிற மாதிரி வச்சுட்டு தான் அட்டாச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே வந்து மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட் ஸ்டிச் போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்காக எவ்வளோ விட்டுருந்தீங்களோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து 1/4 இன்ச்சுலேருந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். நான் வந்து சிங்கிளாக தான் அட்டாச் பண்ணுறேன், டபுள் ஃபோல்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம படிமான தையல் போட்டுட்டு நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ராங் சைட் பக்கமாக ஜாயின் பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். ராங் சைட் பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ வந்து சிங்கிளாக தான் நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் டேர்னிங் வருதோ அங்கெல்லாம் ஃபூட்டரை தூக்கிட்டு டேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வித சுருக்கமும் இல்லாமல் இழுத்து பிடிக்காமல் உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். நான் ரொம்ப கிராஸ் பீஸை வந்து இழுத்துவும் பிடிக்கல, கீழே இருக்கிற கிளாத்தையும் பிடிக்கல, அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபூட்டரை வந்து தூக்கிட்டு டேர்ன் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். நல்ல பக்கத்துக்கு மேலே தான் வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறேன். எண்டிங் வரைக்கும் அதே 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம படிமான தையல் போடணும். இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஸோ நான் போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். சேஃப்டிக்காக டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரஃப் அடித்து முடிச்சு விட்டுக்கோங்க. ஓகே, டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த நம்ம எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸை வந்து அந்த பக்கமாக எடுத்து விட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போடணும். கீழே இருக்கிற அந்த பிசுறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் சைடு தான் இருக்கணும், யோக் போர்ஷன் சைடு இருக்கக்கூடாது. இப்போ படிமான தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து 2ஆக மடித்து நம்ம ராங் சைட் பக்கமாக ஸ்டிச் போடணும். இப்போ ராங் சைட் பக்கம் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற கிளாத்தை மடித்து விட்டுட்டு உள் பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நெக்லைன் வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடச்சிரும். இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணி மேலே வந்து ஸ்டிச் போட்டுக்கிறோம் ராங் சைட் பக்கமாக. இப்போ உங்களுக்கு நெக்லைன் வந்து நீட்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும். கிராஸ் பீஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். லைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா எப்பவும் போல் அடித்து திருப்பிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து யோக் போர்ஷனில் நம்ம ஒரு போர்ஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு போர்ஷனையும் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக் போர்ஷன் எடுத்துக்கலாம். பேக் போர்ஷன்லேயும் சென்டர் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பவும் போல் டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரெண்டு டாப்லேயும் டாட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்டர் டாட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிராஸ் பீஸை வந்து நல்ல பக்கத்துக்கு நல்ல பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஒரு கிராஸ் பீஸ் வந்து படுத்த மாதிரியும், அதாவது ஸ்லீப்பிங் லைன்லேயும் இன்னொன்று வெர்டிகலாவையும் வச்சுட்டு அந்த மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் கிடைக்கும். அந்த மாதிரி கிராஸாக செங்குத்தாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். முக்கோண வடிவில் கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே படிமான தையல் போட்டு திருப்பி விட்டுக்கணும். ஓகே, இப்போ இதை வந்து நான் மெயின் போர்ஷன், அதாவது யோக் போர்ஷனுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணணும். இப்போ நான் பேக் பார்ட் எடுத்திருக்கேன். பேக் பார்ட்டில் ரைட் சைட் பக்கமாக எடுத்துகிட்டு கிராஸ் பீஸை வந்து 1/4 இன்ச்சுக்கு வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறேன். கிராஸ் பீஸுடைய ரைட் சைடும் பேக் பார்ட்டுடைய ரைட் சைடும் மீட் ஆகணும். அந்த மாதிரி வச்சுட்டு தான் அட்டாச் பண்ணணும். கிராஸ் பீஸுடைய கெட்ட பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். நல்ல பக்கம் வந்து பேக் பார்ட்டுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் இந்த வளைவு வருதோ அங்கெல்லாம் ஃபூட்டரை தூக்கிட்டு டேர்ன் பண்ணிக்கணும். ரொம்ப இழுத்து பிடிக்காமல் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிராஸ் பீஸை அந்த பக்கமாக எடுத்து விட்டுட்டு
நம்ம படிமான தையல் போடணும். அதுக்கு முன்னாடி டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதாவது ஒரு தடவை நான் அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ கிராஸ் பீஸை எடுத்து விட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் கீழே ஸ்டிச் பண்ணிக்கிற அந்த சீம் வந்து அதாவது அந்த 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அந்த பிசுறு வந்து கிராஸ் பீஸ் சைடு தான் இருக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு ராங் சைட் பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம், அதையும் மடித்து விட்டுட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி கார்னர்லேயே ஸ்டிச் போட்டுக்கோங்க ராங் சைட் பக்கமாக. ஓகே, இப்போ நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வெளிப்பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நெக் சைடு வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பாட்டம் ஃபினிஷ் பண்ணணும். பாட்டம் வந்து நம்ம டபுள் லேயரில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் லேயரை விட நம்ம செகண்ட் லேயர் வந்து டபுள் மடங்கு எடுத்திருப்போம். நம்ம வேஸ்ட் எவ்வளோ வந்ததோ அதை விட ஒரு 10 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து ஃபஸ்ட் லேயருக்கு கட் பண்ணியிருப்போம். நான் வந்து எனக்கு வேஸ்ட் வந்து 8 இன்ச் வந்தது, டாட் ஸ்டிச் பண்ணது போக 8 இன்ச் வந்தது. அதை விட ஒரு 10 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நான் 17 இன்ச்சுக்கு நான் வந்து ஃபஸ்ட் லேயர் எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போ ஸ்டிச்சுடைய அளவை வந்து பெரிய தையலாக வச்சுட்டு 1/2 இன்ச் அகலத்துக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம லேயர் 2 லேயர் கட் பண்ணியிருக்கிறதுல ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம கேதரிங் வைக்க போகிறோம். ஸோ அதனால் தையல் அளவை பெருசாக வச்சுக்கோங்க. தையல் அளவை 5 வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு வந்து மேலே டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு நூலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேதரிங்ஸ் வந்து சுருக்கமாக வச்சுக்கோங்க. இது மாதிரி எப்படி ரெடி பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி வந்து கிட்ஸு ட்ரெஸ்லேயே வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை சேனலுக்கு செக் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் லேயர் கிட்ஸ் கவுனில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் ஒரு பக்கத்தில் வந்து 2 நூல் இருக்கும். அதில் ஒரு நூலை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நூலை மட்டும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி சின்னதாக சுருக்க வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிஸ்ட் வந்து அதாவது டாப் போர்ஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, யோக்கு அதுக்கு ஈக்குவலாக வரணும். அந்த மாதிரி நம்ம கேதரிங்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். குட்டி குட்டியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இன்னொரு கார்னரில் வந்து 2 நூல் இருக்கும். அதில் ஒரு நூலை மட்டும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கேதரிங்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம யோக் போர்ஷனை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். வேஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். வேஸ்ட் வந்து எனக்கு 16 இன்ச்சு, அந்த 16 இன்ச்சுக்கு ஈக்குவலாக இருக்கணும் செக் பண்ணி பார்க்கணும். நம்ம 16 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 இன்ச் சேர்த்து 17 இன்ச்சுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அதாவது ஃபோல்டிங்கிலேருந்து 17 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ ஓப்பன் பண்ணையில் உங்களுக்கு 34 இன்ச் கிடச்சிருக்கும் ஃபஸ்ட்டு லேயர். ஓகே, இப்போ வந்து 2 சைடுமே கேதரிங்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம யோக் போர்ஷன் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா மறுபடியும் வந்து லேயர்ஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க. கேதரிங்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு லேயரில். இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. யோக் போர்ஷன் வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ யோக் போர்ஷனையும் ஃபஸ்ட் லேயரையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 2வது லேயரும் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். 2வது லேயரையும் வந்து கேதரிங்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லேயருடைய பாட்டமும் செகண்ட் லேயருடைய டாப்பில் தான் வச்சு அட்டாச் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் லேயருடைய பாட்டம் எங்கே முடியுதோ அங்கே அதோட நல்ல பக்கமும் செகண்ட் லேயருடைய நம்ம கேதரிங்ஸ் வச்சோம் இல்லையா அதோட ரைட் சைடும் மீட் ஆகணும். அந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் லேயருடைய பாட்டம்மை வந்து செகண்ட் லேயருடைய டாப்பில் வச்சு அட்டாச் பண்ணணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம யோக் போர்ஷனை வந்து ஃபஸ்ட் லேயருடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணணும். அதாவது யோக் போர்ஷனுடைய ரைட் சைடும் ஃபஸ்ட் லேயருடைய ரைட் சைடும் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அட்டாச் பண்ணணும். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேமாக ரெடி பண்ணணும். ஸோ நம்ம கேதரிங்ஸ் வச்சு அட்டாச் பண்ணணும், வேறு எதுவுமே இல்லை, ரொம்பவும் ஈஸி தான். ஸோ கேதரிங்ஸ் வந்து ஃபஸ்ட் லேயருக்கு நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் செகண்ட் லேயருக்கும் நம்ம கேதரிங்ஸ் வைக்கணும். ஃபஸ்ட் லேயருடைய பாட்டமுக்கு ஈக்குவலாக நம்ம செகண்ட் லேயருடைய டாப் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வைக்கணும்.
இப்போ ஃபஸ்ட் லேயர் உடைய நல்ல பக்கத்துக்கு மேலே யோக் போர்ஷனுடைய நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் அகலத்துக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அட்டாச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அதோட வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு கேதரிங்ஸ் வந்து ஈக்குவலாக வரல அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த சுருக்கத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ யோக்குக்கு ஈக்குவலாக வரல அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த சுருக்கத்தை மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். கம்மியாக இருக்குங்கிறப்போ நீங்கள் சுருக்கத்தை வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கணும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டு தையல் மேலேயே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் பேக் பார்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணணும். ஓகே, அதோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். அதோட லுக்கு பாருங்கள், ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். நம்ம இன்னும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணல, ஷோல்டர் ஜாயின் பண்ணல. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ் ரெடி பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு யோக் போர்ஷன் வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். யோக்கு பாட்டமும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம பப் ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கோம், டபுள் பப் ஸ்லீவ். அதை வந்து நம்ம சென்டரில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம், பஃபுக்காக வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் எடுத்துகிட்டு நம்ம 3 மார்க்கிங் கொடுத்துருப்போம். ஸ்லீவுடைய சென்டரில் ஒரு மார்க்கிங், அதுக்கப்புறம் 3.5 இன்ச்சுக்கு பஃப் வந்து 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருப்பேன். அங்கே வந்து மார்க் பண்ணியிருப்பேன். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் வரைக்கும் நம்ம பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு சென்டருக்கு அப்புறம் ஆப்போசிட் சைடு பார்த்த மாதிரி பஃப் வந்து குட்டி குட்டியாக சுருக்க வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஒரு சைடு எவ்வளோ சுருக்க வைக்கிறீங்களோ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து சுருக்க வச்சுக்கோங்க. மொத்தமாக நான் வந்து ஒரு 8 ப்ளீட்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ கீழ்ப்பக்கமாக வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. கீழ்ப்பக்கமும் அதே மாதிரி தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு சென்டர் வந்ததுக்கப்புறமா ஆப்போசிட் பார்த்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து தூக்கிட்டு அழகாக கிடைக்கும். டபுள் பஃப் ஸ்லீவ் வந்து அழகாக கிடைக்கும். கீழே வந்து நீங்கள் பார்டர் தனியாக அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ போட்டு தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ கீழே வந்து பார்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கிளாத் கட் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச் அகலத்துக்கு கிளாத் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சிங்கிள் பீஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்லீவுடைய பாட்டமில், அதாவது ஸ்லீவ் ரவுண்ட் எங்கே முடியுதோ அந்த இடத்துல. ஓகே, இப்போ 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு இப்போ நான் வந்து 2ஆம் மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து தனியாக செப்பரேட்டாக கான்ட்ராஸ்ட்டாக பார்டர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்டர் தனியாக அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே திருப்பி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கிறேன். கீழே அந்த பார்டரை வந்து டேர்ன் பண்ணிவிட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு டேர்ன் பண்ணிவிட்டு மடித்து தைக்கணும். ஓகே, இப்போ படிமான தையல் போட்டாச்சு. இப்போ ராங் சைட் பக்கமாக மடித்து தைக்க போகிறோம். டபுள் ஃபோல்ட் பண்ணி ராங் சைட் பக்கமாக டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். கார்னர்லேயே வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அதே மெத்தட் தான். ஓகே, இந்த மாதிரி 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷன் எடுத்துகிட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஆல்ரெடி லேயர் ஜாயின் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பேக் போர்ஷனும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டும் நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் வந்து கிராஸாக இந்த மாதிரி நெக்லைன் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கார்னர்லேயோ எண்டிங்லேயோ ஸ்டார்டிங்லேயோ எண்டிங்லேயோ டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல தான் நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். நெக்லைன் வந்து கரெக்டாக மீட் ஆகணும். ஃப்ரண்ட் போர்ஷனுடைய நெக்லைனும் பேக் போர்ஷனுடைய நெக்லைனும் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக ஸ்லோப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஷேப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 2 தையல் போட்டுட்டு இப்போ நல்ல பக்கமாக எடுத்துகிட்டு படிமான தையல் போட்டுக்கணும். இப்போ நீங்கள் உள்ளே ஸ்டிச் பண்ணிக்கிற அந்த தையல் வந்து பின்பக்கமாக, அதாவது பேக் சைட் பார்த்த மாதிரி வச்சுட்டு ஷோல்டருக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நீங்கள் உள்ளே ஸ்டிச் பண்ணிக்கிறது வந்து பேக் போர்ஷன் பார்த்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது ஷோல்டர் பிடிச்சி தைச்சிருப்போம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் இது வந்து பேக் சைட் பார்த்த மாதிரி வச்சுட்டு மேலே ஷோல்டருக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். ஷோல்டர் இறங்கி வராமல் இருக்கும். இப்போ ஓகே, நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவுடைய ரைட் சைடும் ஷோல்டருடைய ரைட் சைடும் மீட் ஆகணும். ஷோல்டருடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ பப் ஸ்லீவில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போம், அங்கே வந்து பின் பண்ணிக்கோங்க. ஷோல்டருடைய சென்டர் பார்ட்டில் பின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கமாக வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் விட்டுருந்தோம். ஸோ 1/2 இன்ச்சுக்கு அந்த ஜாயின் பண்ணிக்கலாம். எங்கேயுமே இழுத்து பிடிக்காமல் ஸ்லீவும் ஃப்ரண்ட் போர்ஷன், அதாவது ஒரு சைடும் நீட்டாக கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்போ உங்களுக்கு ஈக்குவலாக வரல அப்படின்னா சுருக்கத்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் வந்து அந்த குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சுருக்கிறத நீங்கள் பிரித்து விட்டோ இல்லை மறுபடியும் வந்து எக்ஸ்ட்ரா ப்ளீட்ஸ் கொடுத்தோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு அனதர் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அனதர் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்லீவை. ஆப்போசிட் சைட்லேயும் வந்து கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அதனால் அந்த குட்டி குட்டியாக சுருக்கத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவில் வந்து நான் குட்டி குட்டியாக எக்ஸ்ட்ரா 2-3 சுருக்கத்தை வச்சுட்டு ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். அதாவது நம்மளுடைய யோக் போர்ஷன் கூட அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா 2வது தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு மட்டும் தான் நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதை வீடியோவில் கொடுத்துருக்கேன். இன்னொரு சைடும் இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவும் போல் ப்ளவுஸ் சுடிதாருக்கெல்லாம் எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். ஓகே, இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ டர்ன் பண்ணி நல்லா கீறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் லுக்கு. இப்போ சைட் ஜாயின் பண்ணிக்கலாம் எப்பவும் போல். பாட்டம் வந்து மடித்து தைச்சிக்கோங்க. லேயரில் வந்து பாட்டம் இருக்கும் இல்லையா, அதை வந்து மடித்து தைச்சிக்கோங்க. பார்டர் இருந்ததுன்னா அப்படியே விட்டுறலாம், இல்லைனா ஹெம்லைன் வந்து மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ ஸ்லீவ்லேருந்து எப்பவும் போல் நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் வந்து 6.5 இன்ச் அதை மார்க் பண்ணி அந்த இடத்துல வரைக்கும் ஸ்டிச் போட்டுக்கிறேன். சைட் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வெயிஸ்ட் வரைக்கும் அதே 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு வெயிஸ்ட்டுக்கு கீழே வந்து நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம் ஸ்கர்ட்டில். ஸோ அதே 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் வந்து 2 பக்கமுமே வந்து நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வீடியோவில் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லேயர் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ தையலுக்காக விட்டுருந்தீங்களோ அதே அளவில் 2 ஸ்கர்ட்டையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் லைனிங் கொடுக்காதனால நீங்கள் இன்விசிபிளாக ஃபினிஷ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராங் சைட் பக்கமாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண அளவை வந்து மார்க் பண்ணி சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டபுள் லேயர் மேக்ஸி ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.